நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 KVA சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் வந்து இன்ஸ்டாலேஷன் தாங்க பார்க்க போகிறோங்க. இது இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் உள்ள டார்லிம் ஷோரூமில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோமுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் இன்ஸ்டாலேஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் வீடியோலாம் பார்க்க போகிறது இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டலேஷன் ஒர்க் மட்டும்தான் பார்க்க போகிறோங்க. இன்ஸ்டலேஷன் ஒர்க்கில் இந்த சைட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஸ்டெபிலைசர் உள்ளே கொண்டு போகிறதுக்கான வழி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே குறுகலாகிடுச்சுங்க. அதனால பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிரில் கேட்டை பார்த்திங்கன்னா நம்ம அப்ரூவல் வாங்கி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா இபி மீட்டருங்க. இங்கே சைட்டில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சைட்டில் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 180 வரைக்கும் டவுன் ஆகுதுங்க. இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இது தான் வாங்கியிருக்காங்க, மிடில் ஆஃப் த டவுனுங்க. பட் அப்படி இருந்தும் சைட்டு பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் உங்களுக்கு டவுன் ஆகுதுங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நானே உங்களுக்கு ஷோ பண்ணுறேனுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெபிலைசரோட சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசுங்க. அதனாங்காட்டிக்கு நமக்கு இந்த கேட்டோட அளவும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்னதாகிடுச்சிங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேட்டையே பார்த்திங்கன்னா ஒரு பகுதியை நம்ம வெட்டி எடுக்க வேண்டிய தேவை இருக்குதுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டெபிலைசரோட நேம் பிளேட் தாங்க. ஒரு 100 KVA சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசருங்க. கஸ்டமர் சைட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏசி லோடுங்க. ஃபுல்லாக ஷோரூம்ன்றங்காட்டிக்கு நமக்கு ஃபுல் ஏசிங்க. அதனால் ஏசிக்கு பார்த்திங்கன்னா கம்பல்சரி மினிமம் பார்த்திங்கன்னா 380 வேணுங்க. அதனால் பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்ம ஸ்டெபிலைசர் போட்டு ஆகணுங்க. இந்த நம்ம கஸ்டமர் சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜ் 180ன்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 30 வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுதுங்க. மினிமம் 30லேருந்து 40 வோல்டேஜ் ட்ராப் ஆகிறங்காட்டிக்கு நமக்கு ஸ்டெபிலைசர் கட்டாயமாகுதுங்க. நம்ம இப்போது நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷோரூம் தாங்க. நல்லா நாகப்பட்டினத்துலேயே பெரிய ஷோரூமுங்க. ஃபுல்லாக ஃபர்னிச்சர் அண்ட் தென் உங்களுக்கு மொபைல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. இங்கே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோங்க. ஆல்ரெடி ஜென்செட்லாம் இருக்குதுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஜென்செட் ஓடினா என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியுங்க. அதனால தான் ஸ்டெபிலைசர் கம்பல்சரி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோங்க. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிட்டத்தட்ட வெல்டர் வந்துட்டுருக்கு அப்படிங்க. அவர் வந்தோடனே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டெபிலைசர் பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு போயிடலாங்க. நைட்லாம் ஒரே மழைங்க. அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலைங்க. இது வெளியே தான் இருந்ததுங்க. கொஞ்சம் நம்ம இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருந்ததுங்க, மழை தண்ணி படாமங்க. பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. வெல்டர் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சதுங்க. கிட்டத்தட்ட முடிகிற நிலமையில் இருக்குதுங்க. கட் பண்ணி ஒரு டாப்பில் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதே அளவுக்கு கீழே மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க. இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ளரிக்கு கொண்டு வந்துட்டாமுங்க. இங்கே ஷோரூமில் வேலை பார்க்குறவங்களே வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு உள்ளரிக்கு கொண்டு வந்தாச்சுங்க. கேபிளும் கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு இப்போ ஆன் பண்ண போகிறோங்க. இது உள்ளரிக்கு பார்த்திங்கன்னா பஸ் பார் கனெக்ஷனுங்க. இது பார்த்திங்கன்னா அலுமினியம் பஸ் பாருங்க. ஏன்னா கேபிளோட பஸ் பார் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. நமக்கு நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்குங்க. ஸோ கேபிளும் போட்டுக்கலாம், பஸ் பாரும் போட்டுக்கலாங்க. நம்ம ரெண்டுமே பண்ணுறோங்க. அந்தந்த டைமில் எது அவைலபிலிட்டி இருக்குதோ, நம்ம எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அது போட்டு பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே எஃபிஷியண்ட்டு தாங்க. ஸோ பஸ் பார் போட்டு பண்ணியிருக்கோமுங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. இது ஃபுல் லோடுக்கு பண்ணியிருக்காதுங்க இந்த ஸ்டெபிலைசருங்க. சைடில் கூலிங் ஃபின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கூலிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கோங்க. இது நம்மளோட போர்டுங்க. இது வழக்கம் போல் நம்ம யூஸ் பண்ணுற போர்டு தாங்க, எம்சிசி போர்டு தாங்க. ஸ்டிக்கர் மட்டும் வேறு இருக்குங்க. ஸோ அதே சேம் போர்டு தாங்க, சேம் கண்ட்ரோல் போர்டு தாங்க. வித் உங்களுக்கு ப்ரொடக்ஷனோட வந்துடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் எம்சிசிபி வந்துடுங்க. அதே மாதிரி சர்வோ பைபாஸ் கொடுத்துருவாங்க. ஆயில் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்லப் பண்ணியாச்சுங்க. ஃபுல்லாக ஆயில் ஃபில்லப் பண்ணிவிட்டுங்க ஆன் பண்ண போகிறவங்க. ஆயில் ஃபில்லப் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆயில் லெவல் இருக்குங்க. நம்ம இன்ஸ்டலேஷன் வர்றப்ப நம்மளே பார்த்து பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சுங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 196, இன்னும் கொஞ்சம் லோடு அதிகமாக 180 வரைக்கும் போகுதுங்க. 180 வந்து அசால்ட்டாக வருதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. 195 வருதுங்க. 240 பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா லோடு பார்த்திங்கன்னா லோடும் காமிச்சிட்ருக்குதுங்க போர்டில். இன்னும் ஃபுல் லோடு ஆகலைங்க. இன்னும் ஏசி கூலிங் ஆகலை. நம்ம எல்லா லோடையும் ஆன் பண்ணி பார்த்துட்டு அதையும் ஒரு வீடியோ கிளிப்பாக பார்க்கலாங்க. ஸோ இது ஃபுல்லாமே பஸ் பார் கனெக்ஷன் தாங்க. நம்மளோட ஹைலம் ஷீட்டில் உங்களுக்கு பக்காவாக தனித்தனி பஸ் பார் கனெக்ஷன் தாங்க. கேபிள் கனெக்ஷன்லாம் பக்காவாக இருக்குங்க. இன்புட் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிசிபி போட்டிருப்பாங்க. ட்ரிப்பிங்க்கு சர்வோ பைபாஸ் சுவிட்சு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் லெவல் இண்டிகேட்டர், கூலிங் ஃபின்ஸு உங்களுக்கு எல்லாமே வந்துடுங்க. அவங்களுக்கு குவாலிட்டியில் வந்து 100% பக்காவாக இருக்குங்க. காம்ப்ரமைசிங்கே கிடையாதுங்க.
0% காம்ப்ரமைஸிங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்குறத விட குவாலிட்டியாக தான் நாங்கள் பண்ணி கொடுப்போமுங்க. பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் லோடு எடுக்க எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்றதை நீங்களே பார்க்கலாங்க. ஒரு ஃபேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 180, 185, 182 அந்த லெவலுக்கு போயிடுச்சுங்க. லிஃப்டெல்லாம் சுத்தமாக ஓடாமல் போயிடுச்சுங்க. நம்ம ஸ்டெபிலைசர் போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஓடுதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் லோடு பார்த்தீங்கன்னாங்க இந்த சைட்டில் ஒரு 60, 66 ஆம்ஸ் லோடு எடுத்ததுங்க. 66 ஆம்ஸ்ன்றது ஒரு நல்ல லோடு தாங்க. ஒரு ஃபுல் கூலிங்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக எடுக்கணுங்க லோடு. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா வெயிட் பண்ணால் தான் லோடு ஈவனாக இருக்கா இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமுங்க. ஸோ பார்க்கலாங்க. ஒரு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணோன்னா நம்ம ஃபுல் கூலிங் ஆயிருங்க. எல்லா லோடையும் ஆன் பண்ண சொல்லியிருக்கோங்க. ஃபேனு, லைட்டு, ஈவன் சின்ன மிஷின்லேருந்து எல்லாத்தையும் ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இப்போது செக் பண்ணிடலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிடுமுங்க. வெயிட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லோடு ஆயிடுச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் இருக்குங்க. ஒரு ½ அன் ஹவரில் ஒரு ஃபுல்லோடு ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு 57, 60 ஆம்ஸ் பக்கம் இருக்குதுங்க. ஈவனாக இருக்குதுங்க லோடு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஜாமுன்னு ஓடிட்டுருக்குதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னங்காட்டிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 188, 185 அந்த இது வந்ததை நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாங்க. ஒரு ஃபேஸில் ரொம்பவுமே ட்ராப் ஆகுதுங்க. ஒரு 2-3 நாள் பார்த்திங்கன்னா அவங்க சப்ளை இல்லாமல் ரொம்பவுமே கொஞ்சம் வரி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. செக் பண்ணி பார்த்தாச்சுங்க. கிலோமீட்டர் போட்டு பார்த்தாச்சுங்க. கிலோமீட்டருக்கும் நம்ம மீட்டருக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாச்சுங்க. பக்காவாக இருக்குதுங்க. இப்போ போல்டெல்லாம் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கோமுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதாங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 2 KVAலேருந்து பார்த்தீங்கன்னா 2 KVAலேருந்து 2000 KVA வரைக்கும் நம்ம சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர், ஸ்டாட்டிக் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் பண்ணி கொடுத்துட்ருக்கோமுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா KVA ரேட்டட் ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸுங்க, உங்களுக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோமுங்க. உங்களுக்கு டான்ஜெட்கோ அப்ரூவ்டு, பெஸ்காம் அப்ரூவ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து நம்மள்ட்ட கிடைக்குங்க. பெஸ்ட்டு குவாலிட்டியில் வேணும்னா கம்பல்சரி நம்ம கம்பெனியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. குவாலிட்டி வைஸ் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா நம்ம ரயில்வேக்கு சப்ளை பண்ணுறங்காட்டிக்கு நமக்கு குவாலிட்டியில் வந்து 0% காம்ப்ரமைஸிங்க. ஆயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி ஆயிலுங்க. கான்ட்ராக்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LNT கான்ட்ராக்டர் தான். இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நம்ம நோ காம்ப்ரமைஸிங்க. உங்களுக்கு யாருக்காவது இண்டஸ்ட்ரியல் டைப் உங்களுக்கு இந்த மாதிரி சர்வோ ஸ்டெபிலைசரோ ஸ்டாட்டிக்கோ வேணும்னா கம்பல்சரி நம்ம கம்பெனியை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.